வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இப்போ இருக்கிற காமனாக இருக்கிற டிசீஸ் மூட்டு வீக்கம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அதிக நேரம் ஒன்று அமர்ந்தபடி வேலை செய்கிறோம், இல்லைனா நிறைய நேரம் நின்னபடி வேலை செய்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ரீசன் மூட்டு வீக்கம் வர்றதுக்கு. ஸோ இந்த மூட்டு வீக்கம் வந்தது அப்படின்னா அது எளிமையாக வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம முருங்கை இலை இருக்கு இல்லையா, அந்த முருங்கை இலை ரெகுலராக நம்ம கஷாயம் பேசிஸில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஆனால் முருங்கை இலையை நீங்கள் மஞ்சளோடு சேர்த்து மூட்டுக்கு மேல் பகுதியில் நீங்கள் 10 மாதிரி போடும்போதும் மூட்டு வீக்கம் எளிமையாக குறையும். உள்ளுக்கு என்ன இன்டர்னலாக எடுத்துக்கலாம் மூட்டு வீக்கம் குறையிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கை இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதோட நொச்சி, சிறிது மஞ்சள், இது 3 சேர்ந்து கஷாயம் மாதிரி நம்ம குடிக்கும்போது எளிமையாகவே வீட்டில் இருந்தபடியே இந்த மூட்டு வீக்கம் முழுமையாக சரி பண்ணிடலாம். மூட்டு வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது எப்பயுமே என்னென்னா, என்னால் கீழே உட்காந்து எழுந்துக்க முடியலாம் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ நான் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெயின் கில்லர் போடுறோம். பெயின் கில்லர் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போதைக்கு உங்களுக்கு அந்த இடத்துல வலி இல்லாமல் ஒரு உணர்வை மட்டும்தான் கொடுக்குதே ஒழிய அந்த மூட்டு வீக்கமோ அந்த வலியும் முழுமையாக சரியாகுதுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளோட சிவ மருத்துவமனையில் அதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக வறுமை சிகிச்சை முறை கொடுத்துட்ருக்கோம். இது வாரத்துக்கு 3 முறை பண்ணும்போது உங்களுக்கு மூட்டு வீக்கம் ஆல்ரெடி வலி இருந்தால் அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்க இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும், மேற்கொண்டு பாதிப்புகள் அதிகமாகாமல் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ நம்மளோட சிவ மருத்துவமனையில் இதுக்காண்டி நம்ம ஸ்பெஷலாக மூட்டு வீக்கம் குறையிறதுக்காக என்ன மாதிரி யோகா பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வர்ம சிகிச்சை முறை, பஞ்சகர்மா, கட்டி வசதி, அது மாதிரியான சிகிச்சை முறையெல்லாம் நம்ம கொடுக்கும்போது மேற்கொண்டு இந்த பாதிப்பிலிருந்து எளிமையான ஒரு தீர்வு கிடைக்கும். சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.